அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் சொன்னீங்க இப்போ தேவையானு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க. பட் 1951 to 67 நம்ம நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஒரு 4-5 முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையின் கீழ் அங்கே மக்களவைக்கும் இந்த சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கு. அப்போ நடத்தும் போது அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது தான், மத்திய அரசில் இருக்கும் போது நடந்திருக்கு. இப்போயே அதை எதுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியாகவும் இருக்குது, என்னோட கேள்வியாகவும் இருக்குது. அது இயற்கையாகவே நடந்தது. அது ஒரு நேச்சுரல் சைக்கிள். அதை போல தேர்தல் நடத்துவதற்கு எந்த அரசியல் சாசன சட்டம் திருத்தமும் தேவைப்படவில்லை. அன்னைக்கு 1952லயோ 57லயோ 62லயோ 67லயோ பாராளுமன்றத்திற்கும் மாநிலங்களுடைய சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் எல்லாம் ஏற்படல. ஆனா இன்னைக்கு அதை போல அந்த 2 தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவதற்கு என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால், அரசியல் சாசன சட்டத்தை 18 இடங்கள்ல திருத்தணும். ஒரு திருத்தம் அல்ல, 18 திருத்தங்கள் திருத்தணும். அதுல சில இடங்கள்ல நமக்கு என்ன பயமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில உள்ள ஆய்ந்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது லா கமிஷன் இன்னும் ஒரு வாரத்துல இன்னொரு அறிக்கை கொடுக்க போறாங்க. அந்த அறிக்கையும் இதே சம்பந்தமா தான் அறிக்கை. அது ரெண்டையும் படித்து பார்த்தால் ஒரு இடத்துல வருகிற அந்த பரிந்துரை நம்மை ரொம்ப அச்சப்படுத்துகிறது. என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, லோக்சபா தேர்தல் முடிந்த உடனே, அதாவது வரக்கூடிய அடுத்த லோக்சபா தேர்தல் முடிந்த உடனே குடியரசுத் தலைவர் ஒரு தேதியை அறிவிப்பார். அதுதான் கட் ஆஃப் டேட். சரி, அது கவுண்ட் டவுன் வில் ஸ்டார்ட். அந்த டேட்ல இருந்து இந்த கேலண்டர் ஆரம்பிச்சிடும். அந்த டேட்டுக்கு பிறகு எல்லாம் 5 வருடங்களுக்கு ஒரு முறைதான் தேர்தல் நடக்கும். சரி, மாநிலங்களுக்கு ஒரு மாநில சட்டசபையில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாம அது கவிழ்ந்து போறது என்று சொன்னால், அந்த மாநிலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அதற்கு பரிந்துரை என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடைப்பட்ட காலத்திற்கு இன்னொரு தேர்தல் நடத்திக்கலாம். அதாவது ஒரு சட்டசபை 5 வருடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது, 2 வருஷத்துல கவிழ்ந்து விடுகிறது என்று சொன்னால், 3 வருஷத்துக்கு இருக்கிறது மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். இல்லன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம். ஆமா, இல்லன்னா கவர்னர் ஆட்சி, அது ஜனாதிபதி ஆட்சியை கொண்டாந்துடலாம். சரி, பாராளுமன்றத்தில் அப்படி நிலைமை வந்தா என்ன ஆகும்? பாராளுமன்றத்தில் அப்படி நிலைமை வந்தால் தொங்கு பாராளுமன்றமாக இருந்தால் ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த சட்ட ஆணையத்தோட பரிந்துரையில இருக்கு, கோவிந்த் பரிந்துரையில இருக்கோ அப்படி ராம்நாத் கோவிந்த் பரிந்துரையில அப்படி இருக்கா சார்? ஆமா, லா கமிஷன் ரிப்போர்ட்லயும் அப்படி கொடுக்க போறாங்க. யூனிட்டரி கவர்மெண்ட். அந்த யூனிட்டரி கவர்மெண்ட்னா என்ன? அது அதுக்கு மக்களுடைய மேண்டேட் கிடையாது. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மறைமுகமா நாடு முழுவதையும் குடியரசுத் தலைவர் ஆட்சியில நிரந்தரமாக 5 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளலாம். இதற்காக வேண்டி அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலை 5 ஆண்டுகளுக்கு எந்த பாராளுமன்றமும் கலைந்த உடனடியாக 6 மாதத்திற்குள் அடுத்த பொது தேர்தலை நடத்தி அந்த பொது தேர்தல் 5 வருடத்திற்கு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்கிற அந்த முக்கியமான சட்டத்தை மாற்றி அந்த 5 வருடங்கள் தேர்தலே இல்லாமல் இந்தியாவை ஒரு குடியரசுத் தலைவர் கையிலே ஒப்படைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சட்டம் உருவாக்கும் என்று சொல்லுகின்ற போது, இது அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடித்தளத்தையே மாற்றுகிறது. இந்தியாவில் ஒரு நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தையே அதனுடைய வடிவத்தை, அதனுடைய அமைப்பை, அதனுடைய கட்டமைப்பை எல்லாம் மாற்றி அதை ஒரு குடியரசுத் தலைவருடைய ஒரு நேரடியான ஆட்சிக்கு இந்தியா முழுமையும் கொண்டு வருகின்ற ஒரு வழிதான் இந்த தேர்தல் சீர்திருத்தம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகின்ற போது, இதற்கு பின்னாலே இருக்கின்ற அந்த சர்வதிகார முயற்சிகளை நாம் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறோம்.